இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கை தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக தானாக முன்வந்து வழக்கை விசாரிக்க வேண்டும் என கடிதம் நீதிமன்றத்திற்கு எழுதப்பட்டிருந்த நிலையில் அந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்திருக்கிறது உயர்நீதிமன்றம். தொடர்ந்து இன்றைக்கே இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது வழக்கை தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவபிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். சிவபிரகாஷ் வணக்கம். வழக்கை தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைச்சிருக்கிறாங்க, என்ன காரணம், முழு விவரம் என்ன? இல்ல, இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் இது சாதாரணமான வழக்குகள் போன்ற ஒரு வழக்கு அல்ல. ஒரு பல்கலைக்கழக மாணவிக்கு அந்த பல்கலைக்கழகத்தின் வளாகத்திலேயே பாலியல் வன்கொடுமையானது நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணின் அடையாளங்களும் வெளியாகி இருக்கின்றது என மிகவும் ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனையை கொண்ட வழக்காக இது இருப்பதன் காரணமாக இன்று காலை இந்த வழக்கினை சோமோட்டோ வழக்காக எடுக்க வேண்டும், நீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று கடிதம் அளிக்கப்பட்ட நிலையில் அது குறித்து இன்று மதியம் 2:30 மணிக்கு விசாரணை செய்யப்படும் என்றும் அந்த விசாரணையின் போது காவல்துறை தரப்பிலும் அதே போல பல்கலைக்கழக தரப்பிலும் வந்து பதில் அளிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில்தான் இந்த விசாரணையை நீதிபதிகள் SM சுப்பிரமணியன் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய பெஞ்சானது விசாரித்தது. அப்போது அவர்கள் விசாரித்த போது இந்த வழக்கை விசாரிப்பதற்கு முன்பாக தலைமை நீதிபதியின் உத்தரவை பெற வேண்டும், அவரது அனுமதியுடன் தான் இந்த வழக்கினை சோமோட்டோ வழக்காக எடுக்க முடியும் என்றும், எனவே இந்த வழக்கினை தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாகவும் நீதிபதிகள் கூறினர். அதே சமயத்தில் இது குறித்து தமிழக அரசு சார்பிலும் சில தகவல்கள் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த தகவல்களில் முதல் தகவல் அறிக்கையை காவல்துறை வெளியிடவில்லை என்று தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் கூறியிருக்கிறார். அதே போல இணையத்தில் வெளியான அந்த முதல் தகவல் அறிக்கையும் கூட உடனடியாக முடக்கப்பட்டிருக்கின்றது என்ற தகவலையும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய தமிழக அரசு இந்த வழக்கு தொடர்பான விரிவான அறிக்கையை சீல் வைத்த உரையில் நீதிமன்றத்தில் விரைவில் தாக்கல் செய்யப்படும் என்ற உறுதியையும் அளித்திருக்கின்றது. எனவேதான் அதன் பிறகுதான் தற்போது நீதிபதிகள் இந்த வழக்கினை தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்து உள்ளனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.